சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி 49.4 ஓவர்களில் 241 ரன்ல ஆல் அவுட் ஆனது. பின்னர் 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களம் இறங்கிய இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா 20 ரன்கள்ல ஆட்டம் இழந்தாரு. பின்னர் சுப்மன் கில், விராட் கோலி பார்ட்னர்ஷிப் அமைத்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர். ஷாஹின் அப்ரிடியின் ஒரே ஓவர்ல 3 பவுண்டரிகளை விரட்டி அவரை மிரள வைத்த கில் 52 பந்துகள்ல 7 பவுண்டரிகளுடன் 46 ரன்கள்ல அப்ரார் அகமதின் சுழல்ல போல்ட் ஆனாரு. சுப்மன் கில்லின் விக்கெட்டை கைப்பற்றியதை அப்ரார் அகமது ஆக்ரோஷமாக கொண்டாடினாரு. சுப்மன் கில்லை பார்த்து வெளியே போ என்ற வகையில பெவிலியன் நோக்கி தலையசைத்து கொண்டாடினார். இதனால் சுப்மன் கில் கோபத்துடன் பெவிலியன் திரும்பினார். இது சர்ச்சையாக கிளம்பி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த கொண்டாட்டம் தவறானது என்று அப்ரார் அகமதுவை பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரம் கடுமையாக விமர்சித்திருக்கிறாரு. இது குறித்து அவர் கூறுகையில, அவர் வீசிய பந்து என்னை மிகவும் கவர்ந்தது. ஆனா அவரின் கொண்டாட்டம் என்னை ஈர்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரமும் இடமும் உண்டு. அணி தடுமாறிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் விக்கெட்டை எடுத்தால் பணிவாக இருக்க வேண்டும். அணியின் சீனியர் வீரர்கள் இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும். போட்டியின் சூழ்நிலையை பாருங்கள். நீங்கள் தோல்வியின் பிடியில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்களோ 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியது போல் கொண்டாடுகிறீர்கள் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறாரு.